ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பென் 10 கேம் தான் கைஸ். பார்ட் 1 வீடியோ. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேம்குள்ளே போயாச்சு. என்னங்க இருட்டாக இருக்கு? என்ன பென் 10 தூங்கிட்டு இருக்கான்? என்னடா அது கொசு மாதிரி இருக்கு? கொசு என்னடா பென் 10 வச்சு கட்டிக்குது? ஓ, இது ரோபோட்டா? என்னங்க நம்ம உரியுது? ஓ, ஆம்லிட்ரிக்ஸில் இருக்க என்ஹெச்லாம் உரியுது. ஏண்டா இவ்வளோ பெரிய நடந்துட்டுருக்கு, இவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ எந்திரிக்கிற என்னடா அது கொசு கிடச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தூங்குறான். த நெக்ஸ்ட் மார்னிங் என்னடா அது என்னமோ வந்துச்சுங்க. கிராண்ட்பா நல்லா செஞ்சுருக்காங்க. எந்திரி பென், என்ன ஆச்சு? எந்திரி. என்ன பண்ணுற? கிராண்ட் தானே அது. ஒரு என்னமோ ஒன்று வந்து நம்ம இடத்துல வந்து தலை இறங்கியிருக்கு, உடனே நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. 0 டைம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பெண்ணு. ஓ நோ, என்னோடய வாட்சுக்கு ஏதோ ஆயிடுச்சு. சாய்க்கிறான்ப்பா, இப்போதைக்கு டைம் இல்லை, ஏதோ என்ன வாட்ச் ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஓகே, இப்போ நம்ம பெண்ணை வச்சு விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ, நல்லாயிருக்கு கைஸ் கண்ட்ரோலு. என்ன ஃப்ரேமை வந்து நம்மளால் நவுத்த முடியல, அதாவது ஒரு மைனஸை தவிர்த்து. ஓ, 2 ஏலியன்ஸ் மட்டும்தானா? ஓகேங்க, போக போக தான் நம்மளுக்கு மற்ற ஏலியன்ஸ் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அது வில்லனே என்னோட அது குட்டி ஒன்று இருக்க, அடிச்சு முடி. போடுறா போடா, அவ்வளோதான் முடிஞ்சு. சும்மா இவனுங்களாம் எனக்கு தூசி மாதிரி, இவனெல்லாம் ஈஸியாக போட்டு முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இவனுங்களாம் பென் 10 வச்சு அடிச்சு முடிச்சிடலாம் கைஸ். அட்ரா 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 சின்ன ஊத்து. நம்மளால் சில கண்ட்ரோல்ஸ் தான் பண்ண முடிய மாட்டிருக்கு, அதிகமான மூவ்ஸ் பண்ண முடியல. பண்ணவே தான் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னமோ பெருசாக பேசினேன், அவ்வளோதான். பென் 10 ஆகிட்டுனே. பென் 10 போதும்டா அவங்களுக்குலாம். ஆட்ரா முடிஞ்சுது. ஓகே, இந்த பக்கம் தான் போகணும் மாதிரி இருக்கு. எப்படா போவேன்? அடிச்சு உடச்சிடலாம். இது பார்ட் 2 வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா ஈஸியாக முடிச்சிடலான்டா, அவ்வளோதான்டா. ஆட்ரா நெருப்பகக்கு உண்டு, நெருப்பகக்கு அதான்டா. நெருப்பக்கி நெருப்பக்கி அடிக்கிறது தான்டா நம்மளோட பிளாஸ்ட். அட்ரா 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 அட்ரா. பிளாஸ்ட்னா என்ன நினச்சிங்க? வந்தானா அவ்வளோதான், வெட்டி போடுவான் வெட்டி. அட்ரா அட்ரா. ஓ, அந்த எல்லோ பவர் தான் கைஸ் ஸ்டாமினா. அந்த எல்லோ பவர் இல்லைன்னா வந்து அவங்களால வேகமாக செயல்பட முடியாதம்மா. ஓ, இதில் தான் நம்ம பார்க்க முடிய மாட்டிருக்கு. இப்போதைக்கு அவ்வளோக்கா எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை, இப்போதைக்கு இருக்கிற வச்சு சமாளிப்போம். 4 ஆர்ம்ஸ் நம்ம யூஸே பண்ணல, பண்ணுவோம். 4 ஆர்ம்ஸ் எனக்கு அவ்வளோக்கா விளையாட வராது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓய், இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஸ்பின்னிங் இருமா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு கைஸ். ஓ, இன்னொன்று நல்லா இருக்கே, சறுக்கி விடுற மாதிரி. சிலுக்கு 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 ஸ்கேட்டிங்கே இல்லாமல் சறுக்கி சறுக்கி விடலாம் மாட்டிருக்கே ப்ளஸ் கிட்ட இருந்து. என்னங்க இது ஃபயர்? என்னடா இந்த காட்டுக்குள்ளே பூரா நெருப்பு பத்துச்சா? பிளாஸ்ட்டை வச்சு ஒன்று அடிச்சு போடுறான், அடிச்சு. ஓ, பிளாஸ்ட் அது உரியறான் கைஸ்.
தெரியுதா? உடச்சுடு உடச்சுடு. என்னடா அது? நான் வேற டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு பேசிக்கிட்டே கீழே விழுந்துட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, டபுள் ஜம்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. டபுள் ஜம்ப் தான் பண்ணுறேன், என்னடாச்சு? எங்கள் எதுவும் மினுக்குச்சு தானே, என்னதுடா அது? 4 அம்சமாக என்ன பண்ண முடியுமா? ஏய், அது என்னமோ கைஸ், என்ன அமுத்தி பிடிக்கிறமோ? ஆமாம் கைஸ், பறக்கிறான். போய் ஸ்லிமோ ஸ்லாமர் கார்டு கலெக்ஷன் வந்து இவன் இதில் சேர்த்து வைப்பானா? அல்ட்ரா அல்ட்ரா எது கொடுத்தா நான் பிளாக் பண்ணலாமா கைஸ்? ஈஸியாக முடிச்சிட்டு எங்கட நீ மட்டும் இருக்க ஆட்ரா. இப்போ வர வர ஈஸியாக தான் கைஸ் இருக்கும், போக போக தான் கஷ்டமாகவே இருக்கும். இப்போ வர இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், போக போக பாருங்க என்ன கஷ்டப்பட போகிறோன்றது. நாங்கள் போகலாம். ஃபோரம் சைட் இப்படி பார்ப்போம் கைஸ். இப்போ இதெல்லாம் பிடிக்க சொல்கிறாங்க. ஃபோரம்ஸ் குதிக்கிறது எனக்கு தினமும் காமெடியாக தெரியுது கைஸ். இந்த ஃப்ராக் ஜம்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி குதிக்கிற மாதிரி இருக்கு. அடிச்சு நவுத்துறா. எனக்கு சொன்னேன்ல கைஸ், ஃபோரம்ஸ் எனக்கு அவ்வளோக்கா விளையாட வராது. ஆனால் அடிச்சு நவுத்திடுவான். ஃபோரம்ஸோட பவர் அதிகமாக இருக்கும் கைஸ், ஆனால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அதனால் சரியாக விளையாட முடியாது. இந்த குட்டி குட்டி இருக்கிறாங்கல்ல, அதனால் அடிக்க முடியல. பெரிய பெரிய வில்லன்ஸ் வரும்போது மட்டும் ஃபோரம்ஸ் தேவைப்படுவான், இப்போதைக்கு தேவைப்படாது. இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக சண்டை போட ஹெல்ப் பண்ணுமாம்மா கைஸ். பென்டனாக மாறிக்கும். இது நீங்கள் பார்த்தீங்களா, பென்டனாக மாறும்போது திரும்ப ஃபுல் இது வந்துடுது. இந்த ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே, லைஃப் பார் வந்து திரும்ப பழையபடி வந்துடுது. ஓய், பென்டனாச்சும் முடிப்பண்டா. என்னங்க அது? இதான் பறந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த பறந்து வந்துச்சு மேலே வானத்தில் இருந்து. என்னடா அது கால் கையில் முடிக்குது, ஏன் அது நிற்கிது, கை கால்லாம் வருது. ஓ, இது ரோபோட்டு. அடிச்சு நோத்து. நம்ம இந்த ரோபோட் கூட தான் மோதுன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பண்ண போகிறோன்னா பார்த்துருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவே இந்த சூட் பண்ணுறது வேறு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் அடிக்கும் போது அவங்க எங்கேயோ இடத்துல போய் ஒண்டிக்கிட்டே நம்மளை அடிக்குது. சரி, தைரியமாக ஆம்பளையால் தான் முன்னாடி வந்து சண்டை போடுறா. போடா, பென்டன் வச்சு முடிச்சு விட்டான். என்னங்க வழி இல்லை, இங்கே வழியை காணா. இங்கே எது வழி இருக்குது போடு. கேமரா ஆங்கிள் நம்மளால பார்க்க முடியலங்கிறதுனால அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியல. இதில் ஒரு மைனஸ் தான் கைஸ். இப்போ எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ, எந்த பக்கம் இருக்குது கேமரா ஆங்கிளும் நம்மளால் இஷ்டத்துக்கு திருப்ப முடியல. எங்கடா காணோம், முன்னாடி இது இருக்கா? ஏய், இதான் சொன்னேன்ல, எங்கடா கொண்டு போய் விட்றாங்க. ஓ, நல்ல வேலை இங்கேயே தான் கொண்டு போய் விட்ருக்கோங்க. திரும்ப நான் ஃபஸ்ட்டில் இருந்தேன்னா அவ்வளோதான் காண்டாயிருவேன். இந்த கேமரா ஆங்கிள் தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கேமரா ஆங்கிள் ஃப்ரீ ரொட்டேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படியே வந்தாச்சு. ஏய், முடிச்சுடு. இங்கெல்லாம் சும்மா தூசி மாதிரி அடி முடிச்சாச்சு.
எத்தனை பேரா வந்துக்கிட்டே இருந்தாலும் முடிச்சு விட்ருவேன்டா. இங்கே பார்த்தீங்களா, கடைசியில் போய் ஒண்டிக்கிட்டு அடிக்கிறான். வந்து போடுறான். நம்ம சொன்னது காதில் கேட்டுருச்சா? ஒன்று மணிக்கிறான். ஐயோ சார்ஜா தீர்ந்து போச்சு. இந்த வாட்சுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போல. எங்க இன்னமும் இருக்கு கைஸ். பென்டன் சிம்பிள் வாட்ச் சிம்பிள் போட்டு என்னமோ இருக்குது. என்னது ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் ஆக ஹெல்ப் பண்ணுமா? நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கடவுளாக பார்த்து கொடுத்துட்டு. ஏமாண்டாவன் அவனை மாதிரி சின்னோன்ட்டு இருக்கான். அவன் குட்டி போட்டானு முடிச்சுடு. நம்பக்கிட்டேவா அடி இன்னும் அடிச்சு நவுத்து. என்னடா பண்ணுறா? தப்பிக்கிறாங்க கைஸ். அடிக்கிறது தப்பிக்கிற என்னங்க? எல்லோரும் மேலே போய் பறந்து வரானுங்க. எங்கேருந்து வரானுங்களே தெரில. அது அங்கே இருக்குது. இவ்வளோ பெருசு பார்த்தீங்களாங்க. எப்படி அடித்து முடிக்க போகிறேன்னே தெரில. முடிச்சு. என்னது இது? காலை பார்த்தீங்களா? தவக்கிற மாதிரி எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. காலை பார்த்தா தெரியும். ஏங்க தப்பிக்கிறாங்க. காம்போ அட்டாக்ஸு. ஐயோ முடிச்சுட்டேன். தப்பிச்சு ஓடு. ஐயோ என்னண்ணா உங்கள் பக்கம் வரலண்ணா, சாரிண்ணா. இப்போ ஐயோ முடிச்சிட்டாங்க. இப்போ பாரு அடி. இப்போ பாரு ரிவெஞ்சுடா. நான் கொன்னதுக்கு ரிவெஞ்சு. அடிச்சுடு. ஐயோ எங்கடா இங்கேயே சுற்றிட்டு இருக்குது? அங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கண்ணா. இவனை கூட தோக்கடிக்க போகிறோமானே வச்சுட்ருக்கேன். இவங்க வேற தள்ளிப்போங்கடா. போடா சாப்பிடு. இதெல்லாம் தோற்று போன தடவை. இப்போ விட மாட்டேன்டா. அடிச்சு நூத்துறேன்டா. இந்த சூட் பண்ணிக்கிட்டே இருக்கதாங்க டென்ஷன் ஆகுது. ஒருத்தனை அடிக்க முடியல. சும்மா அங்கங்கே இருந்து அப்படியே பொறுமையாக நின்று சூட் பண்ணுது. ஏதோ ஒரு இது அன்லாக் ஆகிருக்கு. இது மூவ் அன்லாக் ஆகிருக்கட்டு. சரி வச்சுக்கோ. ஃபோரம்ஸ் கிட்ட இந்த மூவ் கொடுத்துடலாம். இங்கே ஈட் பிளஸ்ட்டுக்கும் வந்திருக்கா? இல்லை கைஸ், ஃபோரம்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கு. என்ன டொரானாடோவா? என்னங்க ஏன் வித்தியாசமாக இருக்குது? 3 நேமு டொரானாடோ. என்னங்க இதை நவுத்தணுமா? நவுத்துறா. காட் ஆஃப் வாரில் வர மாதிரி அப்படி நவுத்திட்டு போடா. ஐயோ காட் ஆஃப் வார் வாடகை நுழைய மாட்டேங்குது. எதுக்கு நான் இங்கே எங்கே கொண்டு போகணும்? கைஸ் அது எதுக்கு சும்மா வச்சுருக்காங்க? இப்போதான் மெயின் பிச்சு. ஏன்னா இதுக்கு மேலே தான் டாப் ஃபைட்டர்ஸ் வர போகிறாங்க. இப்போ அடிச்சு நூற்ற போகிற பாருங்க. எங்கடா போகிறது? சூப்பராக இருக்கு கைஸ். இந்த டொரனாட்டான்ற மூவி தான் நாட்டிருக்கு. நல்லா சுற்றுதே. ஃபோரம்ஸ் நல்லா தலைகளாக உழுகல. நம்மளா இருந்தால் மண்டை கிளம்பி விழுந்துருப்போம். எங்கடா போகிறது? மேலே இருந்த மூவி இல்லையாட்டிருக்கு கைஸ். பாறாங்கள தூக்கி மண்டை மேலேயே போட்டோம். என்னங்க அது ஆட்டோமேட்டிக் கீழே ஆயிடுச்சு. நம்ம தூக்கி போட்டோம்ல. அடிச்சு நூற்று சிவாங்க சும்மா போவோம். அடிச்சு நூற்று. இப்போ பாரு ஃபோரம்ஸ் வந்துட்டேன். என்னடா அதை வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ லைஃப் ஒர்க் கம்மியாகிட்டே இருக்கே. அடிச்சு நூற்று செம்மையாக இருக்குது கைஸ். இந்த மூவ் வச்சுட்டு ஈஸியாக நிறைய பேர் அடிச்சு முடிச்சிடலாம் மாட்டிருக்கு. ஃபோரம்ஸ் கிட்ட இருக்கிற உருப்படியான மூவே இதான் கைஸ். ஒரே அடிதான். எல்லாம் போயிட்டாங்க. எங்கடா காற்றுல சுற்றிட்டு இருக்கான். ஐயோ அடிச்சா நல்லா குறையுதுங்க. ஐயா பார்த்தீங்களா? அப்படி என்ன சொல்கிறது, கத்தி மாதிரி இருக்குது கை. நீ ஊற்றுதாண்டா. முடிச்சு விட்டுருலாம் வா. ஃபோரம்ஸ் அடிச்சு முடி. ஏங்க அங்கே வருது பாருங்க. குதிச்சு இங்கே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல. என்னடா அது என்னமோ வருது. அவன் நிற்க கல்லெல்லாம் கீழே விழுகுதா?
வழியாக அவனையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறானே. இங்கடா காணோம், வந்துடுச்சு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கீழே விழுந்துருப்பேன். அப்படி ஒரு ஜம்ப்பு அடிச்சு நூற்று ஆனால் ஜோஜிபி நூற்றுறோம். ஆனால் இங்கே எதிர கீழே விழுந்தா அவ்வளோதான், எங்கே போவான்னு தெரியல, தோற்றுவோன்னு நினைக்கிறேன். கீழே விழுகாம வேணும். வந்துக்கிட்டே இருக்காங்க, அளவே இல்லையாடாரே. எத்தனை தடவை வந்துக்கிட்டே கிடக்குறீங்க இங்கே? என்னன்னா மேலேருந்து கல்யாணம்லாம் விழுந்துச்சுன்னா குறையுது. மேலேருந்து கல் விழுகுது பார்த்தீங்களா? மேலேருந்து கல் விழுகிறது நம்ம மேலே மட்டும் பட்டுச்சுன்னா நம்மளோட பவர் முழுசாக நம்ம தோற்றுருவோம். அப்படி குறையுது. நான் மேலேருந்து ஓடு 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 ஓடு, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ அதாங்க ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்களா கல் விழுகுது, எத்தனை கல் விழுகுது பார்த்தீங்களா? பென்டனா மட்டும் நம்ம எப்போ மண்டையில் அடிச்சுது. பென்டனா மட்டும் இப்படி இருந்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான், செத்துட்டா. அப்புறம் திரும்ப வர முடியாது. ஏலியன்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, திரும்ப பென்டனா மாறிடலாம். அதனால தான் நம்ம ஏலியனாக இருக்கிறது தான் நல்லது. தவிர கூட பென்டனா ஆகிடக்கூடாது. ஐயோ ஓடு 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 ஓடு. வெண்ணு உருண்டு பரண்டெல்லாம் ஓடுறான். இப்போ வந்து போடுறா. ஏங்க உடைக்குதுங்க, குத்தி குத்தி உடைக்குது தெரியுதா? ஐயோ உடச்சிருச்சு. நான் முழுசா உடையிற. என்னடா வெட்டி பார்க்குது? ஏய் மூஞ்சிலே போட்டுருவேன். இங்கெங்க போகுது, இங்கே போகுது. சரி இவனுங்களை முடிச்ச நான் சும்மா தொலை கொடுத்துட்டு கிடக்குறானுங்க. எங்கடா போனாங்க? எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் என்னாச்சு? நான் கரெக்டாக தானே குதிச்சேன். இங்கே வந்துட்டாங்க. இதுதான் பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். லோபரு ஒரு ரோபோட் கிட்டேருந்து நம்ம எப்படி அடிக்கும், என்ன ஆக போகிறோமோ தெரில. என்னமோ நான் வளர்றேன் பயத்தில். போ என்ன மாதம் தான் அப்பா, இடமே அதிருது. இதுக்கு நம்ம 4 ஆம்ஸ் தாங்க கரெக்டு. அப்பா நல்லா குறையுதுங்க. என்னடா அது கை மாட்டிக்கிச்சா? அடிச்சு நவுத்து. அவனுக்கு கை மாட்டிக்குதுங்க அடிச்சா. இந்த பாறாங்களத்துக்கு ஏங்க நல்லா குறையுதுங்க. ஆனால் கை மாட்டும் போது வேணால் அடித்தா நல்லா ஆகுது. ஐயோ என்னடா நம்மளை எய்ம் பண்ணுது. எங்கே போகிறோமோ? என்னங்க பண்ண போகுது? குத்து குத்து, கையிடுறா. ஓ ஏங்க நம்ம மாட்டியிருந்தா அவ்வளோதான், போச்சு. பென்டனா மாறிவிட்டோமா? ஐயோ ஆட்ரா. ஐயோ இப்போ பாடுறா, அடிக்கிற அடியில் நீ காலியாக போகிற. ஆட்ரா. என்னங்க ஓவர் பண்ணால் பிளாக்கு, அதே தான். நல்ல வேலை தப்பிச்சோம். அடிச்சுனா என்னங்க உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரேன். இந்த பக்கட் இருக்கு, மிதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கையை வச்சு அது குதிக்கிறது, அதை அடிக்கும் போது நான் ஜம்ப் ஆயிடுறேங்க. அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு. என்னாச்சு? ஓ டயர்ட் ஆயிடுச்சாமா? பென்டனா மாதிரி இது கொடுக்க சொல்கிறாங்க. சீக்கிரம் கொடுத்தாச்சு. ஏய் வீடியோவா சூப்பராக இருக்குங்க. கை சூப்பராக இருக்கு. ஒரு கையை உடச்சிச்சு. 4 ஆம்ஸ் எனக்கு வேணும். டே 4 ஆம்ஸாக மாறு. மாற மாட்டேங்குதே. இவனை வச்சு பார்ப்போம். 4 ஆம்ஸாக மாறியிருந்தா என்ன நடக்கிற கதையே வேற. ஏன்டா அப்பப்போ கத்தான். கையறா. ஓ என்னடா அது? ஐயோ மறுபடியும் பிளட்ஸாகவே மாறனே. ஏங்க அது நெஞ்சில் உடஞ்சிருச்சாட்ருக்குங்க. விட்டுறதா
பாப்பா ரெடியில் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த பாஸ் ஃபைட்டு. பாருங்க கைஸ் அப்படி கத்துது, நல்லா குறைக்குது. டே மாட்டிக்காத. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே. நான் தப்பிச்சு ஓடுறேன். டே சாவ். கனமே உடஞ்சி போச்சு இந்த கையை. அப்புறம் எதுக்குடா அதை வச்சு விளையாடுற? அது ஆடுதுங்க அடிச்சா. அப்போ நம்ம அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டேன். இப்போ ஒரு அடி அடித்தா அவன் மட்டும் எய்ம் பண்ணி அடித்தான்னு வையன், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஐயோ தோத்துருவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தோத்துருவேன். ஒன்றும் ஏங்க அதோட ஹெச்பி பார் இன்னும் அவ்வளோ இருக்குங்க, குறையவே மாட்டேங்குது. எனக்கு தான் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனோட ஹெச்பி பாரை பாருங்களேன், கொஞ்சம் தான், கால்வாசி தான் குறைஞ்சிருக்கு. என்னால அவனும் கத்திக்கிட்டே கிடக்குறான். ஓய் கையறா, நானே வீணா வந்து மாட்டிக்கிறேனே. ஓடி 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 ஒடிச்சுடு. எவ்வளோ நேரம்? பெண்ணா மட்டும் இருந்த ஒரு அடி வாங்கிட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ ஏதோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஓ அடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். கையை வச்சு ஈஸியாக அடுத்து முடிச்சிடுறேனே. ஓகே, 4 ஆர்ம்ஸை வச்சு ஒரு அடி அடித்து முடிக்கலாம். ஏங்க 4 ஆர்ம்ஸு கல் எடுத்து தூக்கி போடும்போது நல்லா குறையுதுங்க. நான் ஃபஸ்ட்டு 4 ஆர்ம்ஸே ஃபஸ்ட் எடுத்துருக்கணும். எஸ் இதுதான் சீக்கிரம் போ. அட்டே அதான் உடச்சாச்சு. அவ்வளோதான், 2 கையும் டேமேஜ் பண்ணி விட்டாச்சு கைஸ். நெஞ்சில் இருக்கிறது உடஞ்சி போச்சு. அதான் ஃபஸ்ட்டே 4 ஆர்ம்ஸ் எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். 4 ஆர்ம்ஸ் எடுத்திருந்தா கதையே வேறு, ஃபஸ்ட்டே முடிச்சிருக்கணும். எப்படி ஒரு கல்லுக்கு பறந்து போகுதுங்க. 4 ஆர்ம்ஸ் சொன்னேன்ல, பெருசுக்கெலாம் 4 ஆர்ம்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் கைஸ். இந்த சின்னதாக இருக்கும்போது அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எய்ம் பண்ண தெரியாது. அவன் மட்டும் பெருசாக இருக்கான்ல, அதனால தான் வந்துட்டு சின்ன முடிச்சிட்டாங்க. ஓடு 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 ஓடு. எஸ், 4 கை நம்பிக்கைடா. சரி பெண்ட நம்பர். ஓ நம்ம அதை எடுக்கணும் மாட்டிருக்கு. எடு எனக்கு தப்பாக கொடுத்துட்டேன். ஐயோ பெண்டனால இருந்து குறையுது. ஐயோ சீக்கிரமா ஏன் ஜஸ்ட் மிஸ்ஸு, கையின் பக்கத்தில் இருக்குது தெரியுதா? இந்நேரம் என் கதை முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ். நல்லா குறைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் அடி வாங்கடா. ஐயோ இப்போ வேறு மிஸ் ஆகுதே. சீக்கிரமா மாதிரி. ஓகே, திரும்பவும் எனக்கு என்னன்னு தெரில, தப்பான பட்டனவே தோணுனே. சுச்சோ என்ன போடுறா. இப்போ கரெக்டாக பண்ணுறேன், இருங்க வாங்கிக்கோடா. இப்போ கரெக்டாக பண்ணிட்டேன் கைஸ். பிடிச்சி ஒரு இல்லை அமுத்திக்கிட்டே இருக்கணுமா? இப்போ எவ்வளோ ஃபோர்ஸு எடுத்தாச்சு கைஸ், ஒரே போடு. ஏங்க இந்த சீன் அப்படியே பங்கமாக இருக்கு. போடு. ஒரு எறும்பு யானையை சாய்ச்ச மாதிரி இருக்கு. ஏங்க என்னமோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. ஓ இதில் இது இதோட பவராமா, மேட்ரிக்ஸோட பவரு. இந்த மாதிரி நிறையா பவர்ஸ் இருக்காமா ஒரு இடத்துலையும். நல்வாயிலிருந்து நிறையா ஏலியன்ஸ் தப்பிச்சிருச்சுன்றாங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறாரு. ஏங்க சூப்பராக இருக்குது. என்ன எலியன் ஐ திங்க் என்ன ஏங்க எனக்கு பிடிச்ச ஏலியனுங்க.
ஸ்பீடாக போகுமே அது பேர் என்ன எக்ஸ்ப்ளோரைட். நம்மளுக்கு ஒரு ஏரியா அன்லாக் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோரைட் வந்து அன்லாக் ஆயிடுச்சாமா கைஸ். ஓகே இது முடிச்சாச்சு. ஒரு பாட்டாக இருக்காது கைஸ். நம்ம வந்து இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது இதுதான் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.